பிரிக்ஸ் குழுவில் மலேசியாவை முழுமையாக உறுப்பினர் ஆக்குவதற்கு சீன அதிபர் ஜி ஜின்பிங் தனது ஆதரவை அறிவித்துள்ளதாக பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். பெய்ஜிங்கில் மக்கள் மன்ற கூட்டத்தில் ஜின்பிங் தன்னிடம் இதை வெளிப்படுத்தியதாக அன்வார் தெரிவித்ததாக பெர்னாமா செய்தி வெளியிட்டுள்ளது. உலக அரங்கில் ஒரு முக்கிய பங்கை தொடர மலேசியாவிற்கு ஆதரவை பெறுவது ஒரு பெரிய மரியாதை என்று அன்வார் தனது 4 நாள் சீன பயணத்தை உள்ளடக்கிய மலேசிய ஊடக உறுப்பினர்களிடம் தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் தற்போது பிரேசில், சீனா, எகிப்து, எத்தியோப்பியா, இந்தியா, இந்தோனேசியா, ஈரான், ரஷ்யா, தென்னாப்பிரிக்கா மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆகிய 10 நாடுகளை கொண்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. கடந்த ஆண்டின் இறுதியில் மலேசியா இந்த கூட்டணியில் ஒரு கூட்டாளி நாடாக மாறியது. 2009 முதல் 16 ஆண்டுகளாக சீனா மலேசியாவின் மிகப்பெரிய வர்த்தக பங்காளியாக இருந்து வருகிறது. 2024ஆம் ஆண்டில் இரு நாடுகளுக்கும் இடையிலான மொத்த வர்த்தகம் 484.12 பில்லியனாக இருந்தது. இது மலேசியாவின் மொத்த உலகளாவிய வர்த்தகமான 2.879 டிரில்லியனில் 16.8 விழுக்காடு என்பது குறிப்பிடத்தக்கது. சாரா உதவி திட்டத்தின் மூலம் 3 நாட்களுக்குள் 29 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் அத்தியாவசியமான பொருட்களை வாங்கி உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மொத்த பொதுச் செலவு நாடு முழுவதும் 192.4 மில்லியனை எட்டியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இம்முயற்சியின் 3வது நாளில் அதிகபட்ச பரிவர்த்தனைகள் பதிவு செய்யப்பட்டதாகவும் நேற்று 11 லட்சத்திற்கும் அதிகமான பரிவர்த்தனைகள் வெற்றிகரமாக நிறைவடைந்ததாகவும் நிதி அமைச்சு தெரிவித்துள்ளது. மூத்த அதிகாரி உட்பட 5 போலீஸ்காரர்களை பினாங்கு மாநில MACC கைது செய்துள்ளது. திருடப்பட்ட மோட்டார் சைக்கிளை வைத்திருந்த குற்றத்திற்காக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாகவும் கிட்டத்தட்ட 9,000 ரிங்கிட் கையூட்டு கேட்டு பெற்றதாகவும் சந்தேகத்தின் பேரில் அவர்கள் கைது செய்யப்பட்டனர். 20 முதல் 40 வயதுக்கு உட்பட்ட 5 சந்தேக நபர்கள் நேற்று பிற்பகல் 2 மணி முதல் 5 மணி வரை ஜார்ஜ் டவுனில் உள்ள பினாங்கு MACC அலுவலகத்தில் வாக்குமூலம் அளிக்க வந்திருந்த போது கைது செய்யப்பட்டனர். முன்னாள் பிரதமரும் பெர்சாத்து கட்சி தலைவருமான தான் ஸ்ரீ முகைதீன் யாசின் நல்ல உடல் நலத்துடன் இருப்பதாகவும் இவ்வார இறுதியில் நடைபெறவிருக்கும் கட்சி பொது பேரவைக்கான ஏற்பாட்டில் தீவிரமாக ஈடுபட்டிருப்பதாகவும் அக்கட்சியின் தலைமைச் செயலாளர் அஸ்மின் அலி தெரிவித்துள்ளார். முகைதீனின் உடல் ஆரோக்கிய நிலை தொடர்பிலான கவலை குறித்த கேள்விக்கு பதிலளித்த அஸ்மின் 202 தொகுதிகளை பிரதிநிதித்து 2555 பேராளர்கள் கலந்து கொள்ளவிருக்கும் கட்சியின் பொது பேரவைக்கான ஏற்பாடுகள் தொடர்பில் தாம் அவ்வப்போது முகைதீனுடன் தொடர்பு கொண்டு வருவதாக கூறியுள்ளார். தலைவரின் உடல் நலம் நன்றாகவே இருக்கிறது. அவர் மிகுந்த ஆற்றலுடனும் இருக்கின்றார். கட்சியின் தலைமைச் செயலாளர் எனும் முறையில் பொது பேரவைக்கான ஏற்பாடுகள் தொடர்பில் அவருடன் தாம் ஒவ்வொரு நாளும் தொடர்பு கொண்டு வருவதாக அவர் தெரிவித்தார். ஜொகூரின் சிகாமாட் மாவட்டத்தின் சில இடங்களில் காணப்படும் நில விரிசல்களுக்கும் அங்கு ஏற்பட்ட மிதமான நிலநடுக்கங்களுக்கும் தொடர்பு இருக்கிறதா என்பதை மாநில கனிம மற்றும் புவி அறிவியல் இலாகா இன்னும் உறுதிப்படுத்தவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மிகவும் இறுகிய நிலப்பகுதிகளில் இல்லாமல் மிகவும் மிருதுவான நிலப்பகுதிகளில் மட்டுமே விரிசல்கள் ஏற்பட்டிருப்பதை காணும் போது அவை நிலநடுக்கத்தினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய சாத்தியங்கள் அதிகம் இருப்பதாக அவ்விலாக்காவின் இயக்குனர் நோராஸ்கார் நிகாத்திமின் கூறியுள்ளார். கடந்த ஆகஸ்ட் 24ஆம் தேதி முதல் பல முறை நிகழ்ந்திருக்கும் மிதமான நிலநடுக்கத்தினால் நிலத்தின் மேல் விரிசல்கள் ஏற்பட்டிருப்பதாக தொடர்பு படுத்தப்படும் ஒரு இடத்திற்கு சென்று அவ்விலாக்காவை சேர்ந்த ஊழியர்கள் ஆய்வு நடத்தினர். கோலஸ்லாங்கூரில் கோயில் ஒன்றுக்கு வெளியே ஞாயிற்றுக்கிழமை அன்று வானத்தை நோக்கி துப்பாக்கியால் பல முறை சுட்டு பீதியை கிளப்பிய நபரை போலீசார் கைது செய்துள்ளனர். இச்சம்பவத்தை சித்தரிக்கும் காணொளி வெளியானதை தொடர்ந்து இம்மாதம் 1ஆம் தேதி பிற்பகல் 3:50 மணிக்கு அது குறித்து போலீசில் புகார் செய்யப்பட்டது. பெஸ்தாரி ஜெயாவில் உள்ள லாடாங் புக்கிட் பாடோங் கோயில் அருகே முற்பகல் 11:30 மணிக்கு இச்சம்பவம் நிகழ்ந்ததாக கோலஸ்லாங்கூர் மாவட்ட போலீஸ் தலைவர் அசாருடீன் தஜுடீன் தெரிவித்தார். கோயில் பூஜை நடைபெற்றுக் கொண்டிருந்த நேரத்தில் அந்த சந்தேக பேர் வழி வானத்தை நோக்கி பல முறை துப்பாக்கியால் சுட்டுள்ளான். டிக்டாக் தளத்தில் போலி செய்திகளை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையில் அரச மலேசிய போலீஸ் படையுடன் இணைந்து பணியாற்ற அந்நிறுவனம் தாமதம் செய்து வருவதாகவும் இதனைத் தொடர்ந்து டிக்டாக் நிறுவனத்தின் உயர் அதிகாரிகளுக்கு புக்கிட்டமான் அழைப்பாணை அனுப்பி உள்ளது என்றும் தொடர்புத்துறை அமைச்சர் டாக்டர் ஃபமி ஃபாஜில் தெரிவித்துள்ளார். டிக்டாக் நிறுவனம் காட்டி வரும் சுணக்கத்தினால் அதன் தளத்தில் போலி செய்திகள் பரவி வருகின்றன என்று அவர் குற்றம் சாட்டினார்.
அதனை கட்டுப்படுத்த அந்நிறுவனம் தவறி இருப்பதால் அதன் உயர் அதிகாரிகளுக்கு அழைப்பாணை வழங்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். நாளை வியாழக்கிழமை 4ஆம் தேதி புக்கிட்டமான் போலீஸ் தலைமையகத்தில் ஆஜராகும்படி கேட்டுக் கொண்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். ஜாரா கைரினா மகாதீர் என்ற மாணவியின் மரண விவகாரத்தில் தம்மை நோய்க்கூறு நிபுணர் என கூறிக்கொண்ட ஒரு நபரின் போலி காணொளி டிக்டாக்கில் பதிவேற்றம் செய்யப்பட்டிருந்தது. அதன் மீது நடவடிக்கை மேற்கொள்ளும்படி கேட்டுக் கொண்டிருந்த போதிலும் போலீஸ் துறையிடம் தகவலை தெரிவிக்க டிக்டாக் மிகவும் சுணக்கம் காட்டியது. ஒரு கட்டத்தில் டிக்டாக் தலைமைச் செயல்முறை அதிகாரி ஜோ ஜி சியுவிடம் கூட தாம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டதாகவும் அவர் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.